கருப்பசாமி வேட்டைக்கு போகும்போது ஏன் எதிரே வரக்கூடாது தெரியுமா? அவர் குதிரையில் வந்து அரிவாளுடன் இருளை கிழித்து தீய சக்திகளை வேட்டையாடுவாராம். அந்த நேரத்தில் யாராவது எதிரே வந்தா அது மரியாதை இல்லாதது மட்டும் இல்ல, அந்த உக்கிர சக்தியை தாங்க முடியாது என்பதாலே பாதிப்பு வரலாம் என்று நம்பிக்கை. அதனால்தான் ஊர்ல யாரும் வெளியே வரமாட்டாங்க. அவர் பாதையை கடக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு ரகசியம், கோவை பெண்கள் எதிரே வந்தால் கருப்பசாமி முகத்தை திருப்பிக் கொள்வாராம். ஏன்னா பெண்களை தாய் சக்தி என்று மதிப்பவர். மேலும் அவருக்கு மாமிசம், மதுபானம், படையல் வைக்கிறாங்க. அது அவருடைய கோப சக்தியை சமாதானப்படுத்த. ஆனா இதுல முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? கருப்பசாமி யாரையும் தண்டிக்க வரல, தீயதை அழிக்க நல்லதை காக்கத்தான் வருகிறார்.